உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோட் மில்க் ப்ராடக்ட் வச்சு எப்படி ஒரு ஸ்கின் கேர் பண்ணலாம். நியூவா வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அதுல நிறைய டவுட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு வீடியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். கோட் மில்க் சோப் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கோட் மில்க்லேயே ரெடி பண்ண க்ரீமா இருக்கட்டும், லோஷனா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டே ஃபுல்லா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி இதை வச்சு எப்படி பண்ணலான்றத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோட் மில்க் ப்ராடக்ட்டை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்ணலாம், நாள் முழுக்க இதை வச்சு எப்படி ஒரு சூப்பரா ஸ்கின் கேர் பண்ணலாம், நம்மளுடைய ஸ்கின்னை இன்னும் அழகா, இன்னும் ஜொலி ஜொலிப்பா, இன்னும் இளமையா, இன்னும் நல்ல ஒரு பிரைட்னிங்கா எப்படி கொண்டு வரலாம் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு என்னெல்லாம். ஏன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 100க்கு மேல ப்ராடக்ட் இருக்கு. ஸ்கின் கேர்க்கா இருக்கட்டும், ஹேர் கேர்க்கா இருக்கட்டும், லிப்கா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். ஸோ ஒரே ப்ராடக்ட் எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் இந்த கோட் மில்க் ப்ராடக்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது இந்த கோட் மில்க் செட் தான். இதை தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண இவ்வளோ நாளா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு வர்த்தான ப்ராடக்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம், உங்களுடைய அழகை இன்னும் எப்படி மெருகேற்றலாம் என்பதை பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நியூவா பார்க்கக்கூடிய கிளைண்டாவோ வியூவர்ஸாவோ இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க அந்த சூப்பரான ப்ராடக்ட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் சொல்றேன். மார்னிங் எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் கோட் மில்க் சோப் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப்புக்கு ஈக்குவலா டாங்கி மில்க் சோப்பும் இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து நியூ சோப் டாங்கி மில்க் சோப்பு. பட் வந்து கோட் மில்க் சோப் ஈக்குவலா வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்ல டாங்கி மில்க் சோப்பும் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கின் கேருக்காகவும் ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு சோப்பு தான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சோப்புமே வந்துட்டு ஒயிட்னிங் ஏஜென்ட் அதுல இருக்கும். நீங்க என்ன விஷயத்துக்காக ப்ராடக்ட் அந்த சோப் வாங்கினாலும் சரி, அதுல ஸ்கின் கலருக்கான விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணி தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் டாங்கி மில்க் சோப்பும் கோட் மில்க் சோப்பும் ரெண்டுமே நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ நம்ம கோட் மில்க்ல ரெடி பண்ண ப்ராடக்ட் தான் செட்டா பார்க்க போறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து கோட் மில்க் சோப்பை எடுத்துக்கிறேன். இந்த சோப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். ஆண் பெண் பசங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் இந்த கோட் மில்க் சோப் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள் ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்துட்டு சேம் இதே மெத்தட்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோட் மில்க் சோப் வந்துட்டு மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் சேனலில் லிங்க் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் இந்த சோப் வந்துட்டு போடணும். 4 டைம்ஸ் பாடி ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் அதுவும் டவுட் கேட்குறீங்க. ஸோ 2 டைம் வந்துட்டு குளிக்கும் போது மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 2 டைம் வந்துட்டு பாடி ஃபுல்லாக நம்ம இந்த சோப்பு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும் போதுமே 2 டைம்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. இது என்ன கான்செப்ட்னா, சோப்பு எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்குள்ள இறங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கின் பாலிஷா மாறும். இவ்வளவுதான். மேல இருக்கக்கூடிய டர்ன் ரிமூவ் பண்ண, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அழுக்கு, உங்களுக்கு ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த மெலனின் இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி உள்ள இருந்து நியூ செல்ஸ் ஃபேட் டோன் வளர்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இந்த கோட் மில்க். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. அப்போ 4 டைம்ஸ் ஸ்கின்குள்ள இந்த சோப்பு இறங்கும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம சொல்றதுதான். ஸோ மார்னிங்கும் நைட்டும் குளிக்கும் போது 2 டைம்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் வந்துட்டு நீங்க ஒரு 4 டைம்ஸ் இடப்பட்ட டைம்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போதே மைல்டா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு போட்டு ரொம்ப ரப் பண்ணுவாங்க. அப்படி ரப் பண்ணாம கொஞ்சம் மைல்டா அப்ளை பண்ணுங்க. கையில குழைச்சிக்குங்க. குழைச்சிட்டு மைல்டா இவ்வளவுதான். ஃபேஸ் வாஷ் பண்ண கூட சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அதுல நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அப்படியே போட்டு தேய்ப்பாங்க. சில பேர் அப்படியே போட்டு சுரண்டுறது, தேய்க்கிறது, நோஸ்ல போட்டு நல்லா ரப் பண்றது, அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸ்கின் ட்ரை ஆயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றது கூட நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். மைல்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ். ஸோ கைக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் ஒரு நூல் போயிட்ட அளவுக்கு கேப் இருக்கணும். அவ்வளவுதான். மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க. அகெயின் ஒரு முறை
கையில குழைச்சிட்டு ஒரு முறை போடணும். இதே மாதிரி 2 or 3 டைம்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ண மாதிரியுமே நீங்க வாஷ் பண்ணணும். கையில குழைச்சிக்கணும், மறுபடியும் கொஞ்சம் போடணும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்க 2 or 3 டைம்ஸ் நீங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் கையில நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நீங்க வந்துட்டு ஃபேஸ்க்கு சீரம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே போர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க டோனரோ சீரம்லாம் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து போர்சஸ்க்குள்ள போய் இந்த சீரத்துல டோனர்ல இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஸ்கின்குள்ள கிடைக்கும். சேம் டைம் வந்துட்டு க்ளோஸ் ஆகும், போர்சஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு டோனர் வந்து ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாதுங்க. போர்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்கின் வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணா போதும். மற்றபடி நார்மல் ஒரு ஸ்கின் கேர் நீங்க பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். அதுவும் நீங்க நம்ம கிட்ட கூடிய ஹேண்ட்மேட் சோப்பா இருந்துச்சுன்னா 4 டைம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு மில்க் கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ ஸ்கின் யூஸ் பண்ண ஸ்கின் க்ளோவா தான் மாறும், கலரா தான் மாறும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சோப் வந்துட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதை நீங்க 4 முறை 5 முறை போட்டீங்கன்னா ஸ்கின் ட்ரையா தான் மாறும். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு அதோட மெத்தடே வேற, கான்செப்ட் வேற. ஸோ 4 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி உள்ள இருந்து நியூ செல் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதும் கம்பல்சரி நீங்க வந்து சீரம் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க நான் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய டே நைட் க்ரீமும் இல்லை லோஷனும் நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு செட்டா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது செட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ல சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸ்கின்னு பார்லருக்கு நீங்க போக வேண்டாம். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு முறை கூட பார்லருக்கு போனதே கிடையாது. ஸோ ஃபேஷியல் பண்றது, த்ரெட்டிங் பண்றது இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ற இந்த டே நைட் க்ரீம், சோப்பு, சீரம், இதுதான் லோஷன், இதுதான். ஸோ இதுதான் வந்து எனக்கு தினமும் ஸ்கின்னை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோவாகவும் நல்ல ஒரு பிரைட்டாகவும் சேஞ்ச் பண்றதுக்கு காரணம். 2வது இன்டேக் எடுக்கக்கூடிய ஜூஸ். ஸோ மெயினா வந்து நம்ம கிட்ட கூடிய இந்த ப்ராடக்ட் தான். நான் வந்து பெருசா வந்து ஸ்கின் கேர்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்லல. ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரைஸ் சீரம் நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்னால ஸ்கின்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடும். உங்களுக்கு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 3 or 4 டைம்ஸ் நீங்க வந்துட்டு இந்த சீரம் போட்டுக்கலாம். எப்பெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த சீரம் நீங்க போட்டுக்கலாம். எப்பெல்லாம் டே நைட் க்ரீம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் கூட நீங்க இந்த சீரம் போட்டுக்கலாம். சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்கின்க்கு மேல நீங்க வந்து டே க்ரீம் டேலியும், நைட் க்ரீம் நைட்லயும் போட்டுக்கலாம். வெயில போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். நம்ம கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு செட்டா யூஸ் பண்றீங்கன்னா சன்ஸ்கிரீன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே சன்ஸ்கிரீன் வந்துட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் சன்ஸ்கிரீன் நீங்க போடணும். அந்த சன்ஸ்கிரீன் டே ஃபுல்லா ஸ்கின்ல வச்சிருக்க கூடாது. அதுவே ஸ்கின்னை வந்துட்டு கருப்பா மாத்திடும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கங்க. ஸோ 3வதா வந்து டே க்ரீம். டே க்ரீம்ல நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் க்ரீம் இருக்கு, மல்டிவிட்டமின் க்ரீம் இருக்கு. நான் வந்து ஒயிட்னிங் க்ளோ க்ரீம் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். நம்ம இருக்கிற க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரீமுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த வந்துட்டு ஃபேஸ் ஒயிட்னிங் க்ளோ க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும், எல்லாருக்குமே செட் ஆகும். ஆண், பெண், பசங்க எல்லாருமே போட்டுக்கலாம். இது வந்து ஆனால் வெயில்ல மட்டும் போகும்போது இந்த க்ரீம் போடக்கூடாது. வீட்டுக்குள்ள இருக்கும் போது நீங்க போட்டுக்கலாம். இந்த க்ரீம்ல வந்து நாங்கள் கோட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நிறைய விஷயங்கள் நாங்கள் சேர்த்துருக்கோம். க்ரீம் மட்டும் நாங்கள் லேப் மூலமா ரெடி பண்றோம். ஸோ ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு படிச்சவங்க தான் அதை ரெடி பண்ண முடியும். அதனால க்ரீம் எல்லாமே நாங்கள் வந்துட்டு லேப் மூலமா தான் நாங்கள் ரெடி பண்ணி எடுக்கிறோம். அதுவும் வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயமா தான் நாங்கள் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். எங்களுக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக் முறையில் ரெடி பண்றது தான். இந்த ஒயிட்னிங் க்ளோ க்ரீம் பார்த்தீங்கன்னா கோட் மில்க்ல ரெடி பண்றது. ஸோ இதை வந்து நீங்க ஃபேஸ்ல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ, உங்களுக்கு ஸ்கின் நல்ல க்ளோவா இருக்கும். உங்களுக்கு மேட் லுக்கா வேணும்னா நீங்க மல்டி விட்டமின் க்ரீம் போட்டுக்கலாம். க்ளோ லுக் வேணும்னா நீங்க இந்த க்ளோ ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, பட் நல்ல ஒரு ஃபேட் டோன் கிடைக்கணும், ஒரு க்ளோ டோன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த க்ரீம் நல்லா இருக்கும். நீங்க வந்து வெளியில போறேன், ஆஃபீஸ் போறேன், ஸ்கூல் போறேன், காலேஜ் போறேன் அந்த மாதிரினா நீங்க வந்து இந்த க்ரீம் வந்து வீட்ல இருக்கும் போது போட்டுக்குங்க. மல்டிவிட்டமின் க்ரீம் அதை போட்டுட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நீங்க போகலாம். மல்டிவிட்டமின் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லுக்ல இருக்கும். மேலே பவுடர் சன்ஸ்கிரீன் நீங்க போட்டுக்கலாம். அதை வந்து வெயில்ல போனா கூட உங்களுக்கு ஸ்கின் ஒன்றும் செய்யாது. பட் இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் வந்துட்டு வெயில்ல போகும்போதும் ஸ்கின் வந்து டார்க்கா மாத்திடும். ஸோ அதுக்காக தான் நாங்க சொல்றோம். டே க்ரீம் யூஸ் பண்ணும் போதும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் போடுங்க, வெளியில போகும்போதும் போடாதீங்க. அதுவே ஸ்கின் கருத்துரும் நாங்க சொல்றோம். ஸோ அவ்வளோதான். நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துக்குங்க.
நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ண நல்ல ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் கேர்ல டே ரொட்டீன்ல இந்த டே கிரீம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க வீட்ல இருக்கும்போது. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். 2வது வந்து சீரம் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த டே கிரீம் போட்டுக்குங்க. டே டைம் முடிஞ்சது. இதுக்கு இடையில நீங்க ஜூஸ் குடிக்கணும், மோர் குடிக்கணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும், வெயில்ல போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் போடணும். இது முக்கியமான ஸ்கின் கேர்ல ஒன்று நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏன்னா பாடி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அது ஃபேஸ்ல தான் காட்டும். ஸோ டேன் வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல ஆகும். மெலனின் ஃபுல்லா இருக்கும். பாடி ஹீட் ஆனாலே ஸ்கின்க்கு மேல மெலனின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்றது ஜூஸால மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாடி குளுமையா ஆனாதான் அந்த ஹீட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸோ பாடி குளுமையா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இன்டேக்கா ஜூஸ் நீங்க குடிக்கணும், மோர் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி வந்துட்டு தலைக்கு குளிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பாடிக்கு. ஸோ பாடி கலருக்கு ஓகே, ஃபேஸ்க்குலாம் ஓகே, பாடிக்கு சோப் போட்டுட்டோம். சோப் மட்டும் பத்துமா பாடிக்கு சொல்லுங்க? ஏன்னா வெயில்ல அப்படி சுத்திட்டு இருக்கோம் நம்ம. எக்ஸ்ட்ரா கேர் வேணும் இல்லைங்களா பாடிக்கு? ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கேருக்கு ஸ்பெஷல் கஸ்டமைஸ் மாய்ஸ்சரைசர் லோஷன். ஸோ இது வந்து ஃபேஸ் டு பாடி ரெண்டுத்துக்குமே நீங்க போட்டுக்கலாம். ஃபேஸ்க்கு டே நைட் க்ரீம் சீரம் போடுறதுனால பெருசா ஃபேஸ்க்கு லோஷன் தேவைப்படாது. ஏன்னா நம்ம க்ரீம்லேயே மாய்ஸ்சரைசரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதுக்கு தேவைப்படாது. இது வந்து நீங்க பாடிக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோஷனை மட்டுமே ஒரு ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்றவங்க லோஷன் மட்டும் அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லோஷன் எப்போ அப்ளை பண்ணணும்னா நீங்க எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு டைமிங்கே கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் மில்க்ல நம்ம ரெடி பண்றோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேருக்காக நம்ம வந்துட்டு பாடி ஒயிட்னிங்க்கு கஸ்டமைஸ் லோஷன் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலா ஒரு ஃபேர்னஸ்க்கு ட்ரை பண்றவங்க நீங்க வந்து இது பாடிக்கு டே டு நைட் ஒரு நாளைக்கு 4-5 டைம்ஸ் கூட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குளிச்சுட்டுக்கு அப்புறம் உடம்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து டேன் ஆயிருக்குங்க. வெயில்ல போயிட்டு கை ஃபுல்லா டேன் ஆயிருக்கு, கழுத்தெல்லாம் டேன் ஆயிருக்கு, ஃபேஸ்ல வந்துட்டு அங்கங்க கருப்பா டேன் இருக்கு. இந்த டேனை ரிமூவ் பண்றதுக்கு இந்த டே நைட் கிரீம் மட்டும், இந்த லோஷன் மட்டும் போதுமா நீங்க கேட்டீங்கன்னா இது மட்டும் போதாது. நார்மல் ஸ்கின் டோனை ஒரு ஃபேரா ஆக்குறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போதும். டேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மேல ஒரு 2-3 லேயர் எக்ஸ்ட்ரா ஒரு கருமை வந்துட்டு படிஞ்சிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் நாங்க பிக்மெண்டேஷன் கிரீம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ லேப் மூலமா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிரீம் வந்து நீங்க லோஷன் கூட மிக்ஸ் பண்ணி கையில அப்ளை பண்ணிக்கலாம். டே நைட் கிரீம் கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். டே கிரீம் கொஞ்சம், இந்த பிக்மெண்டேஷன் கிரீம் கொஞ்சம், ரெண்டுமே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் மங்குக்கு மட்டும் உங்க கிரீம் யூஸ் பண்றேன், டே கிரீம் நாங்க யூஸ் பண்ணலாமா, நைட் கிரீம் யூஸ் பண்ணலாமா கேக்குறீங்க, தாராளமா யூஸ் பண்ணலாம். டே கிரீம்னா ஃபேஸ் ஃபுல்லா டே கிரீம் போட்டுட்டு எங்க மங்கு இருக்கு அங்க மட்டும் மங்கு கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட் கிரீம் ஃபேஸ் ஃபுல்லா நைட் அப்ளை பண்ணிட்டு எங்க மங்கு இருக்கு அங்க மங்கு கிரீம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு வந்து லோஷனோட மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா கிரீம் வந்து கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா? 15 ml நம்ம கொடுக்குறோம். அது ஃபேஸ்க்கே கரெக்டா இருக்கும். ஸோ கை காலுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், லோஷன் தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். நம்ம கிட்ட கூட எந்த லோஷன் கூட நீங்க இந்த பிக்மெண்டேஷன் கிரீமை மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லோஷன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக்மெண்டேஷன் கிரீமும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க டேன் இருக்கோ அங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டா நல்லா உங்களுக்கு கலரா மாறிடும். டேன் இருக்கிற இடத்துல நீங்க கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழுத்துக்கு, கால் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டிருக்க இடம் வந்து டேனா போயிருக்கும். ஸோ அப்போ காலுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உடம்புக்கு எல்லாமே வந்துட்டு ஃபேர்னஸ்க்காக இந்த பிக்மெண்ட் கிரீமும் லோஷனும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு வேணும்னா டே நைட் கிரீம் கூட கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நைட் கிரீம். ஸ்கின் கேர் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா நைட் கிரீம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா டே டைம் வந்துட்டு சில பேருக்கு டைம் இருக்கும், டைம் இருக்காது ஸ்கின் கேர் பண்றது, கிரீம் போடுறதுக்கு. ஸோ நைட் கிரீம் வந்து கம்பல்சரி போடுங்க. போட்டீங்கன்னா நைட் ஃபுல்லா தூங்கும் போதும் அது ஸ்கின்குள்ள உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகி நல்லா ஃபேர் டோன் கிடைக்கிறதுக்கு, கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு, ஸ்கின் பார்க்க நல்லா கலையா இருக்கிறதுக்கு இந்த நைட் கிரீம் வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து கஸ்டமைஸ் நைட் கிரீம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு கோட் மில்க் கிரீம் தான், கோட் மில்க்ல வச்சு நம்ம ரெடி பண்றது தான். இந்த கிரீம் வந்து நைட்ல ஃபேஸ்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்லாம் கூட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க.
ஸோ இதெல்லாம் நீங்க செட்டா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 3 மந்த்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இல்லாம இருக்காது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய, நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோட் மில்க்ல ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். சோப், டே நைட் கிரீம், லோஷன். இத செட்டா யூஸ் பண்ணுங்க. கூடவே லோஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இத தவிர நம்ம கிட்ட இன்னும் அவங்கவங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி ப்ராடக்ட்டும் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க பாருங்க. 2வது நம்ம வந்து நம்பர் வந்து நெறைய பேருக்கு அந்த நம்பர் டவுட் இருக்கு. 3 நம்பருமே நம்மளுடைய நம்பர் தான். அதிகமா மெசேஜ் வரதுனால வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகுதுன்ட்டு நம்ம வந்துட்டு ஆப்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ல கனெக்ட் பண்ணும்போது ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு காட்டாது. நம்பர் எதுவுமே நாங்க சேஞ்ச் பண்ணல. அதே நம்பர் தான். எக்ஸ்ட்ராவா நம்பர் ஆட் பண்ண தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில பேர் வாட்ஸ்அப் நாங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கேட்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். மத்தபடி ஆர்டர் பண்றது எல்லாமே நீங்க ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய நம்பர்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மத்தபடி நம்பர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆப் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒண்ணும் பயப்படாதீங்க. நாங்க எங்கேயுமே போயிட மாட்டோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துல, உங்களுடைய சப்போர்ட்ல இன்னும் நாங்க மேல் நோக்கி தான் போவோமே தவிர, கீழ் நோக்கி போயிட மாட்டோம். ஸோ பயப்படாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இத தவிர பெர்சனலா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, மத்தவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமை மட்டும் யாருக்கும் வந்துரக்கூடாதுங்க. நம்ம கீழ விழுந்தோம்னா, தூக்கி விடுறதுக்கு ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. ஆனா, அந்த அட்வைஸ் பண்றதுக்கு எங்க இருந்து தான் வருவாங்களோ தெரியாது. பார்க்கிறவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, இது சரிப்படாதுன்னு. நீ எப்படிதான் இந்த தோல்விய தாங்கிக்க போறியோ? அவ்வளோதான் முடிஞ்சது. இது உருப்படாது, விளங்காது. இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. கடனாயிட்ட, நஷ்டமாயிருச்சு. நெறைய எந்த விஷயத்துல நம்ம சறுக்கி விழுறோமோ, எந்த விஷயத்துல நம்ம அடிபடுறோமோ, அத வச்சு குத்தி காட்டி பேசி அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர, உருப்படியான விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால அட்வைஸ் பண்றவங்க கிட்ட ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு, இனிமேல் நீங்க அட்வைஸ் பண்ற மாரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஒரு முடிவு வந்துட்டு கரெக்ட்டா எடுத்திருக்கலாமே, யோசிச்சு செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியான முடிவு எடுக்கிறோமோ இல்லையோ, எடுக்கிற முடிவ சரியானதா கொண்டு போகணும். அதுல நம்ம டேலண்ட் அடங்கியிருக்கு. நமக்கு தெரியுமா முன்னாடியே இது செஞ்சா சரியா வரும், சரியா வராதுன்னு. ஒரு விஷயம் இறங்கிட்டோமா, அது சரியானதா நம்ம கொண்டு போணும். சரியானதா கொண்டு போய் அந்த சொல்றவங்களுக்கு முன்னால அது சரிப்படுத்தி கொண்டு போய் நம்ம நிக்கிறோம் பாருங்க. ஸோ அங்க தான் வந்துட்டு நம்மளோட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. மெயினா வெட்டித்தனமா பேசாதீங்க. யாராவது வெட்டி பேச்சு பேசினாலும் நின்னு காது குடுத்து கூட கேட்காதீங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட். இந்த வெட்டி பேச்ச அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் வந்து ஷார்ப்பா மாறிடும். என்ன வேலை செய்யணும், அத எப்படி செய்யணும், அதுல வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணுன்ட்டு நம்ம மூளை நம்ம பேச ஆரம்பிச்சுரும். நமக்கு வேலை குடுக்க ஆரம்பிச்சுரும். நம்ம வேலைய பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப் அமீனா.